ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மதராசி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஏஆர் முருகதாஸ் வந்து மிகப்பெரிய கேப்புக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து இயக்குறாப்புல. ஒரு நல்ல படங்களை கொடுத்த ஒரு மனுஷன் ஒரு சில படங்களோட தோல்வியோட இந்த படத்தில் கம்பேக் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியமாக இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காப்புல. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்திங்கன்னா இது ஒரு ஹாட்ரிக் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரசிகர்களோட எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கியை வாங்கினதுக்கப்புறம் இந்த படம் துப்பாக்கி வந்து வாங்கினதுக்கு ஒர்த்தா அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு எதிர்பார்ப்புக்குரிய ஒரு படம்னே சொல்லலாம். இது ஏன் ஊர் சார், நானும் கூட நிற்பேன். கன் கலாச்சாரம் வந்து வெளிமாநிலங்களில் அதிகமாக இருக்கும்போது தமிழ்நாட்டிலையும் அதை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய கும்பல் வந்து ஒரு 5 கண்டெய்னரில் கன்னை ஏற்றிட்டு வர்றாங்க. அவங்கள வந்து தடுக்கிறதுக்காக ஒரு டீம் அமைச்சு பிஜுமேன் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதை வந்து தடுக்க முடிஞ்சதா அப்படிங்கிறதையும் சிவகார்த்திகேயன் அவர்களும் இந்த ஒரு டீமில் வந்து எப்படி இணைகிறாரு, ஸோ இதுக்கான விடைகள் அப்படிங்கிறது அந்த படத்தோட ஒன்லைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்பவே வந்து எங்கேஜிங்காகவே வச்சுருந்தாங்க. ஒரு காட்சிகளும் வந்து நல்லாவே நகர்ந்து போயிட்டே இருந்தது. சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் வந்து இந்த படத்தில் வந்து பேசும்படியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே அமைஞ்சிருந்தது. எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுதான் இந்த படத்தில் வந்து ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்டர்வல் பிளாக்குமே சூப்பராகவே அமைஞ்சிருந்தது. இன்டர்வல் பிளாக் அப்புறம் படம் எப்படி இருக்கப்படுது அப்படின்னு ஆவலாக வந்து உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வைலன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி சண்டை ஃபைட்டு இந்த மாதிரியான காட்சிகள் தான் போயிட்டே இருக்கே தவிர நம்மளை வந்து கதைக்குள்ளே கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா படத்துக்கு என்னெல்லாம் இருக்குமோ அதை கொண்டு வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வச்சுட்டாங்க. ஆனால் அந்த வித்யுத் அவரோட ஆக்டிங் வந்து சொல்லியே ஆகணும். அவர் வந்து இத்தனை வருஷமாக வந்து தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ணாமல் போனது ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து கடைசியாக ஒரு படம் வந்து அஞ்சான் அப்படின்ற ஒரு படம் வச்சப்போ ஸோ அந்த படம் தோல்விக்கு அப்புறம் தமிழ் படங்களில் பார்க்க முடியறதில்ல. ஒரு படம் தோல்வி அடையுது அப்படின்னா அந்த படத்துக்கான சூழ்நிலை கதை இந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். ஆனால் ஆக்டிங் வந்து அவர் அந்த படத்தில் நல்லா தான் நான் பண்ணியிருப்பாப்பில். ஸோ அவரை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் இத்தனை வருஷத்தில். நான் யார் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு படமாக வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வந்து வித்யுத் அவர்களுக்கு வந்து பண்ணியிருக்காப்புல. ஸோ அவரோட ஆக்டிங் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருந்தது. இருந்தாலும் சண்டை காட்சிகள் அதிகமாகவே இருந்ததுனால செகண்ட் ஹாஃப் ரசிங்கபடியாக அமையலை அப்படின்னு தான் சொல்லணும். கிளைமேக்ஸுமே ஒரு சினிமாத்தனமாக வந்து எனக்கு தெரிஞ்சது. ஸோ அந்தளவுக்கு பெருசாக வந்து எனக்கு வந்து இம்பேக்ட் கொடுக்கல அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஒரு படமானது இந்த வீக்கெண்டில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு ரிவ்யூ வந்து என்னோட தனிப்பட்ட ஒரு ரிவ்யூ தான். ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தேட்டரில் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா பார்த்தவங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.